ஹாய் ஹலோ ப்ரஸ் வெல்கம் டு வீடியோ பிக்ஸ். என்னங்க வீட்டுக்குள்ள வேற லெவலில் சூப்பராக வந்து கேம் ஆடுறாங்கன்னு பார்த்தா சூப்பராக வந்து சண்டே போடுறாங்க. உலகிற லூசு பசங்களா பைத்தியமாடா நீங்கள்லாம். அதாவது இங்கே 2 டீமும் இருக்குல்ல, அதில் ஒரு டீமு மக்கு டீமு முட்டாள் டீம் தாங்க சொல்லணும். ஏன்னா அந்த நகை வந்து எடுக்கும்போது யாரும் பார்க்கக்கூடாது, பார்க்காதப்போ எடுத்தாதான் அது வந்து கரெக்டாக எடுக்கிறத வந்து அந்த கேமில் இருக்குது. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா துணியை போத்து அதை வந்து எடுப்பாங்களாம். என்னடா பெட்ஷீட்டை போத்து அதுல எத்தான் பண்றா, பெட்ஷீட் யாரை பார்க்குறீங்க 3 பேரை பார்த்தா 3 பேர் அவுட்றா, 3 பேர் ஜெயிலுக்கு போனா. இது கூட உங்களுக்கு தெரியாது. இவனுக்கு சுத்தமா ஒண்ணுமே தெரியாமங்கிறானுங்க. ஏன்னா ஆள் பார்க்காதப்ப போயிட்டு நகை எடுக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த துணியை போத்துட்டு அதை துணியை எடுத்துன்னு முன்னாடி நிற்க வச்சு பின்னாடி போய் யாருன்னா போய் தெரியாம எத்தான் பரவாயில்ல. எல்லாம் அப்படியே பளிச்சுன்னு அப்படியே இருக்குது, அப்படியே ஓடி போய் எடுக்கிறானுங்க. எதுக்கு இந்த கேமு, ஏன் இந்த மாதிரி சண்டை அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. ஸோ இந்த சண்டை என்ன நடந்ததுன்னு பார்க்கறது போது நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். என்ன நடந்தது, என்ன வீட்டுக்குள்ள கலவரம், என்ன பிரச்சனை அப்படின்றத பார்த்தலாமா. என்னன்னா வீட்டுக்குள்ள வந்து அந்த ஒரு டாஸ்க் வச்சிருந்தாங்க. ரெட்ரோ சினிமா மாடர்ன் சினிமான்ட்டு இந்த 2 டீமும் வந்து பிரித்து பிக் பாஸே கொடுத்துறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் கொடுத்துறாரு. அது எல்லாமே அவங்க பண்ணியிருந்தாங்க. அந்த கேரக்டர் பண்ணதுக்கு முன்னாடி பிக் பாஸ் ஒரு நாள் கூப்பிட்டு மொத்த பேர் கழுவி ஊற்றினாரு. ஒழுங்காக ஆடுங்களா கேம் அப்படின்னு சொல்லிட்டு. இவனுக்கு கேமுக்கு ஒழுங்காக ஆடினாலாம் ஒழுங்காக ஆடல. ஸோ அதனால வந்து அவருக்கு கூப்பிட்டு 2-3 வாட்டி முடிஞ்சா வந்து நீங்கள் வந்து பிக் பாஸ் 9க்கு வந்து டிசர்வான பசனா அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமை கொடுத்துட்டு போனாரு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன் வந்து ஒரு கேம் ஒன்று ஆடி அவங்க வந்து அந்த நகையை வந்து எடுத்து ஒழிக்க வச்சிட்டாரு. அது வந்து சூப்பராக ஆனாங்க. அது வந்து நல்லா இருந்தது கேம். அதாவது நகையை வந்து எடுத்தாங்க. அதே வந்து இன்னைக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர் டீம் யாராவது சபரி, வினோத், கம்ருதினி எல்லாம் மொத்த பேரை முட்டா பசங்க போல. ஏன்னா அவங்க முன்னாடியே போய் எடுக்கிறானுங்க எல்லாத்தையும். அதாவது எப்படி பிளான் பண்ணி போயிட்டு தெரியாதனமா எத்தா பரவாயில்ல. இவனுக்கு பிளான்ல செம்மையா போட்டாங்க. அந்த பிளான் படி சூப்பராக பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஒருத்தர் ஓடி போய் எத்துன்னு போய் வெளில போகிற மாதிரியும் மீதி பேர் வந்து டைவெர்ட் ஆனவொடனே அது பொருள் எடுக்கிற மாதிரி. ஆனால் எத்துன்னு போன உடனே சபரி கொடுக்குன்னு ஓடின உடனே அமித்து கொடுக்குன்னு ஓடி போய் அவரை புடிச்சிட்டான். புடிச்சு அப்படியே பிடிச்சிக்கின்னு 2 பேருக்கும் ஒரு கேம் மாதிரி தெரியல. இதை அப்படியே உண்மையிலேயே சண்டை மாதிரி இருக்குது. ஏன்டா எத்தனை ஓரண்டு அப்படியே சண்டை பிடிச்சிக்கின்னு அதாவது ஒரு திடீர்னு அப்படி சண்டை அவனை பிடிச்சி வச்சு போகலாம். அந்த மாதிரி பிடிச்சி வச்சுனா சரின்ட்டு பேசிட்டு அதுலேருந்து வந்துச்சு இது மாதிரிலாம் பண்ணாதீங்க நாங்கள்லாம் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாரும் வந்து பிக் பாஸ் வந்து கூப்பிட்டாரு. என்னன்னா நீங்கள் அந்த லிவிங் ஹாலுக்கு வாங்க, டாஸ்க் படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தாரு பிக் பாஸ். இவங்க வந்து எல்லாரும் உட்கார வச்சாங்க. உட்கார வச்சு இவனுக்கு சும்மா இல்லை மாற்றி சண்டை போட்டுட்டே இருந்தாங்க. சரி அந்த டைமில் வந்து பிக் பாஸ் நான் சொன்னார் விக்ரம் கன்ஃபெஷன் ரூமுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரின்ட்டு விக்ரம் என்ன பண்ணாருன்னா உள்ளே போயிட்டு அந்த லெட்டரை வாங்கி வந்து படிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணார். படிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தாங்க படிச்சுக்கிட்டே இருந்தார். என்ன தெரியல திரும்ப அதே டீமு குடுகுடுன்னு எகிரி குச்சி அந்த பக்கம் தாவி போயிட்டு ஒரு பெட்ஷீட் போத்துது. அதாவது யார் சொல்ல இதுலையே ஹைலைட்டே வினோத் தான். ஒரு பெட்ஷீட் எடுத்து அப்படி போத்து உள்ளக்கிற ஞாபகம் எடுக்கிறாங்க. நகையை கீழே போட்டு வேற கையை வச்சுக்கிறானுங்க. கீழே பார்த்தா சுபிக்ஸா கீழே விழுந்து போய்க்குது. அது மேலே அரை கீழே விழுந்து மேலே மொத்த பேர் தொப்புன்னு விழுந்து பாவங்க உள்ளக்கிறவனெல்லாம் நசுக்கி ஜூஸ் குடிச்சிட்டானுங்க. இந்த கேம்ல வந்து தர்பீஸ் இருந்தாருன்னா வேற லெவலில் இருந்திருக்கும். மொத்த பேர் மேலே எகிரி தமக்கள் குடிச்சிருப்பாரு போல. ஏன்னா அந்த மாதிரி மொத்தமாக இப்போ மொத்த பேரும் வந்து அந்த பொண்ணு மேலே விழுந்து அதுக்கெல்லாம் ஓன்னு கத்தி அதுக்கப்புறம் வந்து வினோத்துக்கும் திவ்யாவுக்கும் வேற லெவலில் சண்டை வந்துச்சு. ஏன்னா நீங்கள் வந்து ஏன் அவ்வளோ ரூடாக ஆடுறீங்க, எவ்வளோ மோசமாக இருக்கீங்க, இப்படிலாம் ஆடக்கூடாது பிக் பாஸ் சொன்னார்ல அப்படின்னு சொன்னால் அவங்கள கேட்பாங்களா? இப்போ வந்து இப்போ உள்ளகிற வந்து யார் சொல்கிறது கேட்குற மாதிரி இல்லைங்க, வேற லெவலில் பண்ணிக்கிறானுங்க. அதே போல் இவங்க எல்லாரும் வந்து இந்த சண்டை முடிஞ்சுதுல, அதாவது அந்த இது எடுத்ததுக்கு அப்புறமா நிறைய பேருக்கு அடிபட்டுச்சுக்கு. சபரிக்கெல்லாம் மூஞ்சி அப்புறம் விட்டுருந்தாங்க. அடிபட்டு சபரிக்கெல்லாம் சைட்லலாம் வந்து லைட்டாக வெட்டுக்காயம் அந்த மாதிரிலாம் ஆகிப்போச்சு. அடிப்பட்ட எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து ரத்தமெல்லாம் வந்தது சொன்னாங்க. ஆனால் நம்மளுக்கு அதை காட்டேன். ஸோ அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பார்க்கறதுக்கு டே ஏன்டா எப்படி ஓடுறீங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. ஏன்னா ஒரு அந்த கேமை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சூப்பராக எடுத்து போனது தான் பிக் பாஸ் கொடுக்குறாரு. ஆனால் இவனுக்கு அப்படியே வைலண்ட்டாக ஆக்ரோஷமாக ஆடுறானுங்க கேமை. அதாவது பிக் பாஸ் என்ன சொன்னாருன்னா உங்ககிட்ட வந்து சரியான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கேட்கலப்பா, தயவு செஞ்சு கொஞ்சமாவது பண்ணுங்கடான்னாரு. இவனுங்க அதெல்லாம் வந்துட்டானுங்க. சண்டை போட்டே ஆகணும். சண்டை போனோம்னா நம்ம எகிரி போய் மொத்த பேரும் வந்து அதில் உயர்ந்தோம்னா அது வந்து சண்டையாக மாறணும் அப்படின்ற மாதிரி ஆடுறானுங்க. இந்த கேமை வந்து எப்படியோ போயிடுச்சு. அந்த கேமே நாசமாக போயிடுச்சு. ஏன்னா வந்து நடுவிலையும் வந்து எஃப்ஜிஆர் வந்து உள்ளே இருக்கும்போது அவன் கேம் ஆடுறான். நான் உள்ளே இருக்கும்போது அவன் கேம் ஆடல. அதாவது அந்த கேரக்டர்லேயே வெளில வந்துட்டான்னு அவன் டீம்லேருந்து அவனை தூக்கி வெளில போட்டாங்க. பிக் பாஸ் வெளியில் எடுத்து போட்டாரு. அந்த கேம்ல இல்லை. வெளியில் வந்தவொன்னு போயிட்டு பாட்டு பாடிக்கின்னு என்னென்ன அதாவது இப்போ என்னது பீட் பாஸ் தான் அதெல்லாம் பண்ணின்னு சுற்றியான். அவன் அந்த கேரக்டரில் இருக்கும்போது ஒன்றுத்தையும் பண்ணல, கம்முன்னு உட்காந்து சுற்றி தான். கேட்டால் அந்த கேரக்டர் வந்து இன்ட்ரோவர்ட்டு எதுவுமே பண்ண மாட்டான்ட்டு. அந்த கேரக்டர் வந்து அந்த பேசுறதுக்கு மட்டும் தான் அந்த கேரக்டரு. நீ உன்னோட பர்ஃபார்மன்ஸாக அந்த கேரக்டரில் கொடுக்கலாம், அதையே பண்ணலன்னு தெரியல. அதனால அவனை அந்த கேம்லேருந்து எடுத்துட்டாங்க. அதே போல் இந்த சண்டை போயிருந்தில்ல, இந்த சண்டை போயிட்டே இருக்கும்போது பிக் பாஸ் 10 பேர் உட்கார வச்சு கூப்பிடுறாரு. எவனையும் பிக் பாஸ் போய் ஆக்கிட்டு அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுட்டே இருக்கிறானுங்க.
விஜய் பார்வதிக்கும் எஃப்ஜேக்கு சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னன்னா எஃப்ஜே என்ன சொன்னா, நீங்க 3 நாள் மட்டும் என்ன புடுங்குனீங்க, ஒன்றும் பண்ணல, சும்மா தானே இருந்தீங்க அப்படின்னு உடனே வந்து கமருதீன் சண்டைக்கு வந்துட்டான். கமருதீன் சண்டைக்கு வந்தோடனே விஜய் பார்வதி சும்மா இருப்பாங்களா, அவனுடைய மச்சான் போறான்ல, அதான் நானும் போறேன்டா அப்படின்னு சொல்லி விஜய் பார்வதி சண்டைக்கு வந்துட்டாங்க. ஸோ அவனா எஃப்ஜே என்ன சொன்னான்னா, அதாவது விஜய் பார்வதி இந்த வீட்டில் வந்து வெறும் எந்த கேரக்டர்ல இருந்தாலும் லவ் தாங்க பண்ணிக்கிறாங்க, ஜோடி அங்கங்க உட்காந்து அவங்க லவ் தான் பண்றாங்க, ஒன்றும் கேம்ல ஒன்றும் பெருசா ஒன்றும் பண்ணல அப்படின்ற மாதிரி ஓப்பனா சொல்லிட்டான். அதான் உண்மை. ஏன்னா விஜய் பார்வதி பார்த்தீங்கன்னா லவ் தான் பண்ணிக்கிறாங்க, எந்த கேரக்டர் இருந்தாலும் லவ் பண்றாங்க, அதான் உண்மை. ஆனால் அதை வந்து இவன் ஓப்பனாக வந்து அவங்க சொன்ன உடனே விஜய் பார்வதியால தாங்க முடியல. ஏன்னா அது உண்மை தானே, ஏன் உண்மை வந்து ஒரு சிலருக்கெல்லாம் கசக்கும். ஸோ வந்து சொன்ன உடனே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, எஃப்ஜே விடக்கூடாதுட்டு எஃப்ஜே கூட வெறித்தனமாக சண்டை போயிட்டு வந்து நடுவில் பிக் பாஸ் வந்து சண்டையை மடக்கிறன்ட்டு எல்லாரும் அமைதியாக உட்காருங்க அப்படின்னாரு. போயாங்கிட்டு அப்படின்ற மாதிரி 10 பேர் திரும்ப சண்டை போகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் பிக் பாஸோட அவர் தானே இருக்கிறதுலே பெரிய ஆளு, அவர் சொன்னாலே மதிக்க மாட்டீங்களா நீங்க தான் தோணுது. ஏன்னா ஒருத்த கூட மதிக்கலைங்க, அவர் பேசினே இருக்கிறாரு இவனு மாதிரி சண்டை. அப்புறம் அவர் காண்டாயிட்டாரு, இவனை இங்கே வச்சா வேலைக்கு வந்துட்டு திரும்ப விக்ரம் நீங்க அந்த ஆளுக்கு வாங்க அவங்கள கூட பேசணும்னு சொல்லிட்டு கன்ஃபெக்ஷன் ரூமுக்கு திரும்ப கூப்பிட்டாரு. பேசினா இது மாதிரி, அதாவது நீங்க இங்கே சொல்லாதீங்க, நீங்க நேராக வந்து ஆக்டிவ் டாலுக்கு போயிருங்க, அங்கே வச்சு நம்ம லெட்டர் வந்து பச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி உடனே வந்து, அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம். அதாவது பிக் பாஸ் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாருன்னு போதும், சரிங்க சார் நான் செய்கிறேன் சார் அப்படின்னு ஒரு தரப்பா தெரியுமா எல்லா ஸ்கூல்லுமே அந்த மாதிரி ஆள் இருந்தாங்க. அந்த மாதிரி ஆள் நம்ம விக்ரம். என்னன்னா பிக் பாஸ் சொல்லிட்டாராம், சரி வெளியில் வந்தோடனே எல்லாம் வாங்க எல்லாம் வந்து ஆக்டிவிட்டி ஆளுக்கு வாங்க, வந்தவங்க வர போங்க செத்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அவ்வளோதான். இவன் அந்த ஆர்வத்தில் என்ன பேசலான்னு தெரியுமா இருந்து செத்து போங்கன்னு சொன்ன உடனே உள்ள இருந்தவங்களும் ஒரு சிலர் இப்போலாம் நிறைய பேர் வந்து அந்த வார்த்தை வந்து பிடிச்சினாங்க. யாருன்னா வியானா அப்புறம் திவ்யாலாம் அதை பிடிச்சினாங்க. அவன் எப்படி வந்து செத்துல சாவுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவான், அது எப்படி நாங்கள் சும்மா விடுவோம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ள போனாங்க அந்த கேம் ஆடுறதுக்கு. அங்கேயே வச்சு அந்த கேம் ஆட சொன்னாரு. இதுல வந்து 2 டீம் வந்து கேம் ஆடினாங்க. உள்ள போயிட்டு ஒரு டாஸ்க் வச்சிருந்தாரு. என்னன்னா நிறைய பாக்ஸா இருக்கும் கியூப், அதில் வந்து நேம் செட் பண்ணி அந்த நேம் பேர்ல வந்து அங்கே ஃபுட் இருக்கும், அந்த ஃபுட்டோட நேம் வந்து இங்கே செட் பண்ணி 2 பேரும் வந்து நின்றுக்கணும். வயிற்றுல வந்து ஐத்தி பிடிச்சிங்கன்னா அந்த கியூபை அப்படியே நடந்து போகணும். ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு நடந்து போனாங்கன்னா அந்த இடத்துல போயிட்டு அங்கே கீழே போட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த பொருளை வந்து கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு வந்து பாயிண்ட்னு சொன்னாரு. இதுல வந்து ரெட்ரோ சினிமா வந்து சூப்பரா ஆனாங்க, சூப்பரா ஆடி ஜெயிச்சிட்டாங்க. இப்போதைக்கு லைவ் ஸ்ட்ரீம்ல இவ்வளவு தான் போயிருக்கு. அடுத்த அப்டேட் வந்தா மறக்காம உங்களுக்கு அப்டேட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்.